தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் காலமான தகவல் நம் மனதை வருடி கொண்டிருக்கும் இந்த தருணத்துல விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்மை பிரமிக்க வைக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் தமிழ் மண்ணில் சும்மா ஒன்று வாழ்ந்துட்டு போகலைங்க. அவர் ஒரு ராஜா போன்று வாழ்ந்து விட்டு தான் சென்றிருக்கிறார். இதற்கு சான்று அவர் பயன்படுத்தி வந்த கார்கள் தான். கேப்டன் விஜயகாந்த் அரண்மனை போன்ற அனுபவத்தை வழங்கக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. அவர் பல வகையான சொகுசு கார்களை பயன்படுத்தி வந்திருக்காரு. அதுல ஆடி Q7 ஒன்று. அழுக்குங்கள் குலுங்கல் இல்லாம ஒரு நிறைவான பயணத்தை தந்ததாலோ, தொழிலதிபர்கள், திரைப்பிரபலங்கள், கோடீஸ்வரர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்ததாலோ இந்த மாடல் கார் நல்ல வரவேற்பை பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் மதிப்பு சுமார் 85 லட்சம் இருக்குமாம். இதே போல் கேப்டன் விஜயகாந்த் மெர்சிடிஸ் பென்ஸ் S350 CED காரையும் பயன்படுத்தி வந்துள்ளார். இதன் மதிப்பு 1.6 கோடி. இதே போல் BMW X5 காரையும் கேப்டன் விஜயகாந்த் பயன்படுத்தி வந்திருக்காரு. இது அவரது மகன்கள் சண்முக பாண்டியன், விஜய் பிரபாகர் இணைந்து தந்தைக்கு பரிசாக வழங்கிய காராகும். இதன் மதிப்பு சுமார் 1 கோடி இருக்குமாம். இதே போல் ஃபோர்ட் எண்டியோவர் காரையும் அவருக்கு பரிசாகவே கிடைத்துள்ளது. இந்த கார் தற்போது இந்தியாவில் இல்லை என்றாலும் ஒரு சில இந்தியர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதுல விஜயகாந்தும் ஒருவர். இதே போல் வால்வோ S90 உட்பட 5 சொகுசு கார்களை கேப்டன் விஜயகாந்த் பயன்படுத்தி வந்திருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் தமிழகத்துல ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து வந்துள்ளார் என்பது ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த கார்கள் தற்பொழுது அவர் செல்ல முடியாது என்றாலும் அவை அனைத்தும் அவரை நினைவுபடுத்தும் வகையில் அடையாளமாகவே திகழும் என்பதில் சற்றும் ஐயமில்லை.